அந்த உணர்ச்சி பொங்க அந்த பாடுற பாட்டு எதுக்கு பாடணும்? அந்த மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? என் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நீங்கள் வேணால் பாடுவீங்களா? நம்ம வந்து மக்கள் நீதி மைய கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து நம்ம வந்து வருஷ கணக்கில் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோமே, நம்மளை தேர்ந்தெடுக்கலையே இந்த பைய பிள்ளைங்க, நேற்று வந்து வந்துடுறதா, ஆட்சியில் வர விட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கண்ணில் அந்த அந்த பாட்டை பாடும்போதே தெரியுது. அந்த உணர்ச்சி பொங்க அந்த பாடுற பாட்டு எதுக்கு பாடணும்? களமாடும் சிங்கம் நானோ, கோட்டை தானடா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமலஹாசன் ஐயாவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கமலஹாசன் ஐயா வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாப்புல. எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருப்பாங்க. உணர்ச்சி மிக்க பாடல். இதே பாடல்களை நீங்கள் 10 நாட்களுக்கு முன்பாக பாடியிருந்தீர்கள் என்றால் அது என்ன காலம், அரசியல் காலம் வந்து அதிர்ந்திருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்லாம் பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமாக தான் பாடியிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாதுங்க. அருமையாக பாடியிருக்காரு, உணர்ச்சி பூர்வமாக தான் பாடியிருக்காரு. அதில் வந்து நம்ம எந்த ஒரு பிழையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வெல்லும் படை இது, விலகிடு அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. தலைவன் வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸட்ரா நிறைய வந்து பாடல் வரிகள்லாம் போட்டிருக்காரு. நல்லா தான் இருக்குது பாட்டு, நல்லா இருக்குது. அது வந்து எந்த தலைவனுக்கு எந்த தலைவனுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. அதாவது திருப்பியும் உங்கள் தலைவன் வந்து ஆட்சிக்கு வருவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, மக்கள் திரும்பி அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும்? என்ன நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் நம்ம வந்து விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு இந்த ரோட்டில் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டு உண்பாங்க. அந்த மாதிரி மக்களுடைய தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும்? என்ன சொல்கிறீங்க? அதாவது வந்து வாழைப்பழத்தை வந்து உரிச்சு சாப்பிட தான் சொல்ல முடியும். முழுங்கிறது யாரு, சாப்பிட்றது யாரு? அது நம்மளுடைய கடமை. அப்படி அது மாதிரி ஒன்றும் இப்போ சொல்ல முடியும். இதுதான் வழி, இதுதான் இப்படிதான் போகும், இதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. திரும்பவும் மக்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறாங்கன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 60 வயசு தாத்தா, அந்த 60 வயசு 55 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதயசூரியனுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். நாங்கள் ஆண்டாண்டு காலமாக அப்படி தான் வாக்களிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து எங்கள் அப்பா காலத்து தாத்தா காலத்து நாங்கள் அப்படி தான் வாக்களிக்கிறோம். நாங்கள் யாருக்குமே அவங்க செய்கிறாங்க செய்யலை அதை பற்றி எங்களுக்கு ஐ டோன்ட் கேர், நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சிந்திக்கக்கூடிய திறன் இல்லைன்னு தான் அவங்களை நான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வயசு சிறுமிக்கு என்ன தெரியும்? அந்த 2 வயசு சிறுமி இதே திமுக கட்சியில் உள்ள ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி இந்த குழந்தைய சாகடிச்சிருக்காரு, என்னை கொண்டுட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விளாத்தி குளத்தில் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போய் ஒரு 4 பேருன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை தான் கண்டுபிடிச்சேன், ஒருத்தன் தான் இதுக்கு இந்த இதுக்கு காரணம், கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவனை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா கைது பண்ணது மட்டும் தான் காமிச்சாங்க. அந்த ஆள் எங்கள் உள்ள சூப்பராக நல்லா ராஜ மரியாதையோட தான், உண்மையான குற்றவாளி எந்த ஆளா என்னன்னு அதுவும் தெரியல. அதனால அது மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் கஞ்சா கலாச்சாரம், போதை கலாச்சாரம். ஏன்னா எங்கே யார் குடி கட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து 8000 கூப்பன் கொடுக்குறாங்க, எங்களுக்கு மாதம் 2000 பணம் கொடுக்குறேன்ட்டு இருக்காரு ஐயா ஸ்டாலின். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் காலத்துக்கும் யார் எக்கேடு கட்டு போனால் யார் குடும்பம் எங்கே கெட்டாலும் எங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லா இருந்தால் போதும், எங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் போதும், நாங்கள் காரில் போய் சேஃப்டியாக வந்துடும். எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து அந்த கவலையே இல்லை. என்ன அதனால் யார் எங்கே இப்போ எது ஆனால் எங்களுக்கு என்னங்க, நாங்கள் உதயசூரியனுக்கு தான் போடுவோன்ட்டு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக கொத்தடிமையாக இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்கெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஒன்றுமே சொல்ல முடியாது. அதாவது ஒரு நாயை கூட ஒரு 4 வாட்டி விரட்டி அடிச்சுன்னு வச்சிங்களேன், அதை 5ஆவது வாட்டி அந்த வீட்டு பக்கம் வராது. அந்த மாதிரி நாய்க்கே வந்து அந்த சுய இருக்குது. நம்மளை வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஏமாத்துறாங்க. அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி நாட்டையே குட்டி சவராக்கி இயற்கை வளத்தெல்லாம் கொள்ளையடிச்சு சுரண்டி என்ன எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் போட்டு சேவ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் சேவ் பண்ணி என்ன எல்லாமே வந்து பரம்பரையாக வந்து காலத்துக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க. ஏன்னா அதனால வந்து மக்களுடைய தலையெழுத்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை அப்படிதான், அதை மாற்ற முடியாது. அதனால் சிந்திச்சு செயல்படுங்க. நம்ம என்னதான் வந்து தொண்டை கிழியை கத்தினாலும் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கே தெரியல. பார்ப்போம், நம்பிக்கை தானே வாழ்க்கை.
வந்து நம்மளுக்கு மேலே ஒருத்தர் நம்ம ஒரு கணக்கு போடுவோம். நம்ம என்ன தான் வந்து கணக்கு போட்டாலும் நமக்கு மேலே ஒருத்தர் கணக்கு போடுவார் இல்லையா? அவர் நம்மளை விட கணக்காளி. அதனால் என்னதான் நீங்கள் கூட்டணியாக வந்து இப்போ கமலஹாசன் சாருக்கு என்னன்னா, நம்ம வந்து மக்கள் நீதி மையம் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து நம்ம வந்து வருஷ கணக்கில் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோமே, நம்மளை தேர்ந்தெடுக்கலையே இந்த பைய பிள்ளைங்க, நேற்று வந்து வந்துடுறதா, ஆட்சியில் வர விட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கண்ணில் அந்த பாட்டை பாடும்போதே தெரியுது. அந்த உணர்ச்சி பொங்க அந்த பாட்டு எதுக்கு பாடணும்? அந்த மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? ஏன் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நீங்கள் வேணால் பாடுவீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதே ரஜினிகாந்த் ஐயாவும் வந்து ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், எலெக்ஷனில் வந்து இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவருக்கும் இதே வரவேற்பு இருந்திருக்கும். ஆனால் அவர் தான் ஏமாற்றிட்டார், அவர் தான் வரலையே. இப்போ வந்து பார்த்து இது பண்ணி பொங்கி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. வந்திருக்காரு மகராசன், ஆதரிக்கிறதும் ஆதரிக்காமல் போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை எங்களுக்கு 2 நாள் அடுப்பெரிஞ்சா போதும், எங்கள் வீட்டில் 3 நாள் அடுப்பெரிஞ்சா போதும், அவங்க கொடுக்குற காசு எங்களுக்கு அது போதும், அந்த 3 நாள் நாங்கள் வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறவங்க ஓட்டு போடுங்க. இல்லை காலங்காலத்துக்கு நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பாக போயிட்டு வரணும், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து பொருளாதார ரீதியாக எல்லாம் விலைவாசனை கம்மியாகணும், நம்மளுக்கு வந்து ஒரு வீடு வாசல் நம்ம கட்டணும், ஒரு காரு வாங்கணும், அவர் சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு வேணும்னு சொன்னால் உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து இருக்கிறவங்க தேர்ந்தெடுங்க. இல்லை எங்கள் தலையெழுத்து நாங்கள் இப்படி தான் வாழையே நாங்கள் கொத்தடிமையாக தான் கிடப்போம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. வேறு என்ன செய்ய முடியும்? என்னதான் தொண்டைக்கிளியே கற்றுனாலும் நோ யூஸ். அப்புறம் உறவுகளே, நிறைய பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டிவை விஜய் சேனலுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.